7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசுவை சொல்லுது, மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி இயேசு ஜெபம் பண்றாரு. எப்படி பண்றாரு பாருங்க. ஏன்னா பாவமாகி சாக போறோம்னு தெரியுது. அந்த நேரத்தில் தாங்க முடியாத வேதனை அவருக்கு. கெத்செமனே தோட்டத்தில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்றாராம். ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிட்டாரு உள்ள. உலகத்தின் பாவத்தை சுமக்கிறதுனா சாதாரண காரியம் இல்லைங்க. சும்மா சாகிறது கிடையாது. சாக்ரட்டிஸ் செத்த மாதிரி சாகிறது கிடையாது. ஏதோ ஒரு நல்ல மனுஷன் நல்ல காரணத்துக்காக செத்தான் அப்படி கிடையாது. உலகத்தின் பாவமெல்லாம் இவர் மேலே வைக்கப்பட்டது. சபிக்கப்பட்டவராக போகிறார். சாபத்தையெல்லாம் சுமக்க போகிறார். தண்டனையெல்லாம் சுமக்க போகிறார். அத்தனை பேருடைய தண்டனையும், ஊரில் இருக்க அவ்வளோ பேர் தண்டனையும் உங்கள் ஒரு ஆள் மேலே வச்சா அப்படி இருக்கும். அதை யோசித்து பார்க்குறார். தாங்க முடியல அவருக்கு. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போ இயேசு நம்மளை போல உணரலைன்றீங்களா? நம்மளை போல அவர் சோதிக்கப்படலைன்னு நினைக்கிறீங்களா? நம்மளை போன்ற உணர்ச்சிகளை உடையவராக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் சும்மா ஜாலியாக போயிட்டு சிலுவை எடுத்துகிட்டு போய் கடகடன்னு போய் ஏறிட்டாரா? அதில் கிடையாது. நம்ம சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம்னா என்னெல்லாம் உணர்ந்திருப்போமோ அதுக்கு மேலே அவர் உணர்கிறார். பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். பயபக்தி இருந்ததா அவருக்கு? கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்ததா? இருந்தது. உங்களுக்கு இருக்குதா? அவருக்கும் இருந்தது. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணார். அதனால தான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நம்முடைய பிரதான ஆசாரியர் பரிதபிக்க கூடாதவர் இல்லை, நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாரா? பாவம் செய்யல. அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன சண்டையிலே சேரக்கடவும். தைரியமாக வாங்கன்றாரு. வரலாம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன சஞ்சலம், உள்ள என்ன கோளாறு, உங்களுடைய உணர்ச்சிகளில் என்ன கொந்தளிப்பு, என்ன பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனைகள் உள்ள இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, கிருபாசன தண்டையில் வாருங்கள், தைரியமாய் கிருபாசன தண்டையில் சகாயத்தை பெற வாருங்கள், உதவியை பெற வாருங்கள். வந்து ஜெபிக்கும் போது நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உமக்கு தெரியும். தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தெரியும். அவரே சொல்லுவார், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். எவ்வளோ தெரியும் நீ நினைக்கிறியோ அதை விட அதிகமாகவே தெரியும் உனக்கு அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மீட்பர் நமக்கு இருக்கிறார்.